சுமன், உருட்டுகளும் திருட்டுகளும் என்ற முழக்கத்தை முன்வைத்திருக்கிறது. அந்த பிரச்சார ஊத்தி அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஒரு ட்ரெண்டிங் கூட நம்ம சொல்லலாம். ஆனால் அதில் முன்வைத்திருக்கின்ற வாதம் அல்லது கோரிக்கைகள் அப்படின்றது திமுகவை நோக்கி தேர்தல் வாக்குறுதிகளாக தந்தவை எவை எவை, இதெல்லாம் நீங்கள் பண்ணல அப்படின்னு மக்கள்கிட்ட கருத்து கேட்கும்போது அந்த அந்த அதிருப்திகளை, கள நிலவரத்தை பதிவு செய்வதை நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. இந்த பக்கத்தில் ஓரணியில் தமிழ்நாடு, அந்த பக்கத்தில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். குறிப்பாக இப்போ உருட்டுகளும் திருட்டுகளும் என்ற முழக்கத்தை முன்வைத்திருக்கிறார்கள். முன்வைத்ததோடு நிறைய குற்றச்சாட்டு, விமர்சனங்களை அடுக்கி வருகிறார்கள். எப்படி பார்க்குறீங்க சுமன்? எப்படி பார்க்கலாம்? அது மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்குறோம் அப்படிங்கிற ப்ரொப்போசலை வச்ச உடனேயே இவர்கள் 1500 ரூபா அப்படின்னு சொல்லி அவர்களுடைய, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் அந்த இதை வச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் 1000 பேர் 1000 ரூபாயெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு பேட்டி கொடுத்தாரு. அந்த பேட்டி கொடுக்கும்போதே அவர்கள்ட்டே கேட்கப்பட்டதா, நீங்கள் 1500 ரூபாய் கொடுப்போம் என்று சொன்னீர்களே அப்படின்னு. அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னார். ஆனால் கொடுக்க முடியாதுன்னு எந்த எடப்பாடி சொன்னாரோ அந்த தொகையை கொடுத்தது மட்டும் இல்லாமல், கொடுத்த பெண்கள் போக இப்போ கூடுதலாக 1.25 கோடி பெண்கள் போக இன்னும் கூடுதலாக 25 லட்சம் பெண்களை இணைத்து 1.5 கோடி பேருக்கு கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. இப்போ என்ன சொல்கிறாங்க, நல்லா புரிஞ்சுங்க, யார் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாரோ அவர் அப்படியே இருக்கிறார். அவர் தான் குற்றங்களை சொல்லிட்டு உருட்டுக்களும் பிரட்டுக்களுங்கிறாரு. 1500 உருட்டுக்களும் திருட்டுக்களுங்கிறாரு. அதாவது 1000 ரூபாயே கொடுக்க முடியாதுன்னு சொன்னவர் 1500 ரூபாய் கொடுப்போம் என்று சொன்னவர் இன்னைக்கு தகுதி தராதரம் பார்த்து கொடுக்கிறீர்களா அப்படிங்கிற கேள்வி. அதாவது இதுதான் அது உரிமை கொடுக்க முடியாது. உரிமை தொகை அது ஒரு சப்ஜெக்ட் தான். ஆனா பொதுவாக வைக்கின்ற வாதம் என்பது, தேர்தல் வாக்குறுதிகளாக நீங்க என்னெல்லாம் சொன்னீங்க, 90 விழுக்காடு நிறைவேற்றி இருப்பதா மீண்டும் மீண்டும் பொய் பேசுறீங்களே, எவ்வளவு நிறைவேற்றப்பட்டிருக்கு, அதாவது ஒரு விஷயம் சொல்றேன், பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கிய மிக மிக முக்கியமான வாக்குறுதிகளை நீங்கள் செய்து தரவில்லையே அப்படின்ற முழக்கத்தை முன்வைக்கிறார்கள். நீங்க அதுக்குள்ள வந்துருங்க சுமன். மின்சார கட்டணம், நானே சொன்னேன் உரிமை தொகையை இலவச பேருந்து நானே முன் வச்சேன், உங்களுக்கு நானே இதை மணிகண்டன் பகிர்ந்துக்கிட்டேன். இதுக்குள்ள வந்துருங்க. அதான் மின்சார கட்டண உயர்வு அப்படின்னு ஏதாவது ஒரு பெரிய குற்றச்சாட்டா சொல்றாங்க. மின்சார கட்டண உயர்வுக்கு அடிப்படையாக இருப்பது உதயமின். அதே மின்துறையில் மின் கணக்கீடு மாதம் ஒரு முறை எடுக்கப்படும் சொன்னாங்க, இன்னும் செயல்படுத்தல. சொல்றேன், உதய் மின் திட்டம். உதய் மின் திட்டத்துல நீங்கள் 2.25 ரூபாய் மின்சாரத்தை 7.25 ரூபாய்க்கு வாங்கி, பிரைவேட்டிட்ட 7.25 ரூபாய்க்கு வாங்குவதற்கு ஒப்பந்தம் போட்டது எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அது மட்டும் இல்லை, அதுதான் பிரச்சனை. இல்லை கேளுங்க, நீங்க அதிகமான தொகைக்கு வாங்கினதுக்கு அப்புறம் என்ன நடக்கும், அங்க நீங்க கேளுங்க, அதை சொல்லியிருந்தேனா. அவங்க அங்கிருந்து என்ன சொல்றாங்க, அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் சொன்னது, எங்களுக்கு மீண்டும் மீண்டும் கடிதங்கள் எழுதி இந்த பணத்தை உயர்த்துங்கள் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கடிதம் எழுதினார்கள். அதாவது மாசம் நீங்கள் வேண்டுமென்றால் உயர்த்தி கொள்ளலாம். அதாவது அதிக தொகைக்கு மின்சாரத்தை வாங்குவதற்கு ஒப்பந்தம் போடப்பட்டது எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில். அந்த ஒப்பந்தத்தின்படி மாதம் தேவை என்றால் உயர்த்தி கொள்ளலாம். அப்போ எப்படி ஒரு பிரைவேட் கம்பெனி, கார்ப்பரேட் அரசு இந்த அரசு ஃபாலோ இல்லைங்க, அதாவது நம்மளுடைய வெளிவரவில்லையே, அதான் சொல்றேன். நீங்க அதாவது அரசு, ஒன்றிய அரசின் கையில் முழு அதிகாரம் இருக்கு. அப்ப நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க இந்த உருட்டுக்களும் பிரட்டுகளும் சொல்றீங்க இல்லையா, இது ஓரணி. இப்போ நான் என்ன கேட்கறேன்னா, உங்களை பாஜகவோடு இணைந்து இருந்து கொண்டு இந்த தமிழ்நாட்டுக்கு நீங்க என்ன செய்யும், இவ்வளவு நெருக்கடிகளையும், நீங்க உதய மின் திட்டத்தை விடமாக இருந்தாலும் சரி, நீட்ல நீங்க என்ன செஞ்சிட்டீங்கிற கேள்வி அதிமுகவினருக்கு கேள்வி வைப்பீங்க சுமன். இல்ல அதான் கேட்கிறேன். 21 ஆட்சி கட்டிலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை மக்கள் அதிமுக வேண்டாம் என்று வாக்களித்து வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள். இன்னும் 8 மாதங்கள் அடுத்த தேர்தல் வரும்போது அதுதான் இப்பயே அதிமுகவை நோக்கி உங்களுடைய பந்தை திருப்பி விடுகிறீர்கள். நல்லா புரிஞ்சுங்க. அதாவது எதையுமே கொடுக்க மாட்டேன், நிதி கொடுக்க மாட்டேன், ஒன்றும் இல்லைங்க. இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பயணத்தில் செல்றாரு. மாநில தேர்தல் வாக்குறுதிகளாக இந்த அரசு சொன்னதை நிறைவேற்றுவீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு உருட்டுகளும் திருட்டுகளும் உள்ளாக வைக்கிறார்கள். நீங்க அதுக்கு பதில் சொல்றேங்க கேளுங்க. திருப்பி லார்ஜ் சப்ஜெக்டா போயிட்டே இருக்கும் சுமன். 100 நாள் வேலை திட்டத்துல 50 நாளாக குறுகிவிட்டது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். நீங்க உருட்டுகளும் திருட்டுகளும் சொல்றாருல, அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்றேன். 100 நாள் வேலை திட்டத்துக்கு 50 நாளாக குறுகிவிட்டது. 50 நாளாக குறுகுவதற்கு காரணம் யார்? 100 நாள் வேலை திட்டத்துக்கு 4034 கோடி ரூபாய் பணம் கொடுக்காமல் தடுத்தது யார்? மீண்டும் போய் கதவை தட்டி 3000 கோடி ரூபாய் திருப்பி வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுவும் 5 பேர் கொண்ட டீம் போயிருக்குது. இப்படியெல்லாம் பணத்தை கஷ்டப்பட்டு கறக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கும்போது யாரை எதிர்த்து போராடணும் இருக்கு இல்லையா? அதனால தான் ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த ப்ரொப்போசலை வைத்து
ஒன்றிய அரசு தான் நமக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கறது இல்லைங்க. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, தூத்துக்குடியில் வெள்ளம் வந்துச்சு, என்ன பணம் கொடுத்தாங்க? ஒன்றும் பண்ணல. இங்கே மிகப்பெரிய வெள்ளம் புயல் வந்துச்சு, ஏதாவது உண்டா? எந்த விதத்திலையும் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக அரசு பணத்தை ரிலீஸ் பண்ணாதுங்கும் போது நாம் எப்படி முழுவதுமாக பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிற நெருக்கடி இருக்குது. அதுக்கு மத்தியில் தான் நீங்கள் வந்து மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், மகளிருக்கு இலவச பேருந்தாக இருக்கட்டும், சிறு குழந்தைகளுக்கு காலை உணவாக இருக்கட்டும், எல்லா விதமான திட்டங்களையும் அமல்படுத்தியிருக்காங்க. இன்னொன்று அவர் சொல்கிறாரு, அதாவது சேலம் மணிகண்டன் அவர்கள் சொல்கிறாங்க, இந்த படிப்படியாக மதுக்கடைகளை ஒழிப்போம், இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சதே ஜெயலலிதா அவர்கள், படிப்படியாக குறைப்போம்னு. அப்படி குறைப்பதாக வைக்கலையா? இல்ல வச்சாங்க. அப்புறம் நான் என்ன சொல்றேன், அதாவது இன்னொன்னு கேளுங்க, அது அறிக்கையில சொல்லலைங்க, 600 கடைகள் ஏற்கனவே குறைக்கப்பட்டு விட்டது. ஆனா ஜெயலலிதா அப்படி படிப்படியாக முற்றிலுமாக குறைத்திருந்தால் இன்னைக்கு நீங்க வந்து இந்த கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது. இருக்கிற கடையை நீங்க குறைங்க. அதான் 5000 சில கடைகளை அது நீங்க ஏதாவது குறைங்க. அதான் 700 கடை குறைச்சிருக்குன்னு சொல்றேனே ஒன்று. இன்னொன்று உருட்டுக்களும் திருட்டுக்களும் அப்படின்னு சொல்லி அந்த டைட்டில் வச்சதேங்கிறது எந்தெந்த உருட்டுன்னு சொல்லணும். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் இங்கேருந்து கூட்டணி வைக்கிறதுக்கு போகிறீங்க, நான் வந்து கட்சி அலுவலகத்தை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டணி வச்சுட்டு வரீங்க. இது எவ்வளோ பெரிய உருட்டு. அதற்கும் இதற்கு என்ன இல்லை, அதான் சொல்கிறேன். அதாவது கூட்டணி வைத்ததிலிருந்தே எந்த விதத்தில் நீங்கள், அது மட்டும் இல்லாமல் திருட்டுன்னு சொல்கிறீங்க இல்லையா, கொடநாடு கொலை வழக்கு, கொடநாடு கொலை வழக்கு 26 சட்டமன்ற தேர்தலை நோக்கி எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறீர்கள். எல்லா கட்சியும் நகர்ந்துச்சு, நீங்கள் ஒரு முடக்கத்தை வைக்கிறீங்க, அதிமுக முடக்கத்தை வைக்கிறது, அதில் பிரதானமாக கோரிக்கைகள் முன்வைக்கப்படுது, மக்களுக்கு இதை பண்ணிக்கலான்னு கேட்குறாங்க. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன நான் கேட்குறேன். பண்ணியிருக்கிறது நீங்கள் மீண்டும் மீண்டும் மத்திய அரசு நிதி தரல நகர்றீங்க. அது லார்ஜர் சப்ஜெக்ட் தான். நம்ம இதெல்லாம் பேசிட்டு இப்போ நம்ம வந்துடலாம், நம்ம மாநிலத்துக்குள்ளே வந்துடலாம். அதுதான் சொல்கிறேங்க. இப்போ நம்ம மாநிலத்துக்குள்ளேயே இப்போ 2 அணி நிற்கிதுங்க. 2 அணியிலையும் ஒரு அதாவது தலைப்பு என்ன வச்சுருக்காங்க, ஓர் அணியில் தமிழ்நாடுன்னு வச்சுருக்காங்க இல்லையா. நான் ஓர் அணியில் தமிழ்நாடுக்கு பேசுகிறேன். நீங்கள் வந்து உருட்டுக்களும் திருட்டுகளும் சொல்கிறீங்களா. ஓர் அணியில் தமிழ்நாடு நின்று தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்படாத பிரதிநிதித்துவத்தை பெற வேண்டியது இருக்குது. அதை ஒடுக்குவதே பாஜக தான். அந்த பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு நான் வந்து உருட்டுகளும் திருட்டுகளும்னு குற்றஞ்சாட்டுவேன்னா, அல்லது நீங்கள் எப்படி நீட்டை ஒடுக்கு உருட்டுகள் திருட்டுகள் என்பது முன்வைப்பது என்பது தேர்தல் வாக்குறுதிகள். ஏன் உருட்டுறீங்க? நீட்டை தடுத்தீர்களாங்கிற கேள்வி யார் வைக்கிறார்? எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமி உருட்டு நம்பர் 304, உருட்டு நம்பர் 267 தான் குறிப்பிடுறாரு. சோ பொய் வாக்குறுதிகள் தான் உருட்டுகளாக முன்வைக்கப்படுது. நான் என்ன கேட்கிறேன்னா, நீட்டை தடுத்தீர்களாங்கிற கேள்வி கேட்குறீங்கல்ல, நீட்டை தடுப்பதற்கு பாஜகவோடு கூட்டணி வைத்தால் தடுத்துட முடியுமா? அப்ப இதுதான் உருட்டுங்கிறேன். நீங்க அடிப்படையை புரிந்து கொள்ளுங்கள். பாஜக தான் நீட்டுக்கு மூலமா இருக்குது. நீட்டாய் தடுக்க முடியாமல் தடுப்பது அதுதான். அதுக்கூட கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்க உருட்டுறீங்கன்னு சொன்னா எந்த விதத்தில் சரியாக இருக்கும்? மணிகண்டன் இல்லைங்க, என்ன பேச்சு பேசுறாங்க? நீட்டுங்கிறது மத்திய அரசு சம்பந்தப்பட்டது, உச்சநீதி சம்பந்தப்பட்டது. எங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா சார், நான் ஒரே நிமிஷம் அனுமதி கேட்டு பேசுறேன். ஒரே கையெழுத்தில் நாங்க நீட்டை விலக்கு வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொன்னீங்களா? இதுக்கு பேர் தான் திருட்டுங்கிறது, இதுக்கு பேர் தான் உருட்டுங்கிறது. நான் திருப்பி சொல்றேன், சம்பந்தம் இல்லாம பேசுறேன். கொடநாடு ஆண்மையுள்ள இந்த நான் திமுக அரசாங்கத்தை பார்த்து கேட்கிறேன், கொடநாடு வழக்கில் வந்தா உண்மை குற்றவாளிகளை கைது செய்வேன்னு சொல்லி 4 வருஷம் ஆச்சு. தெம்பு திராணி அப்படி ஒரு குற்றவாளி இருந்தா கைது பண்ணணும். போய் மோசடி தேர்தல் வாக்குறுதி கொடுத்து ஸ்டாலின் வந்தார். நல்லது மணிகண்டன். சுமன், நல்லது மணிகண்டன், வரேன். சுமன், இல்ல கொடநாடு குறிப்பிட்டீங்களா, அதுக்கு ஒரு விளக்கத்தை தந்திருக்கிறார், அதுக்கு தான் கேட்கிறேன் நான். இப்போ கொடநாடு கொலை வழக்குக்கு இவர்களுக்கும் தொடர்பு இல்லை. அந்த இடத்துல அவ்வளோ பாதுகாப்பு இருந்துச்சு. அத்தனை ஏற்பாடுகளையும் முடக்கிவிட்டு எல்லா விதம் அங்கே நடந்தது கொலை தானே. அங்கே அந்தந்த கொலைக்கு யார் பொறுப்பு? நான் என்ன கேட்குறேன், யாருடைய ஆட்சி காலத்தில் நடந்தது? திருட்டுனது யாருன்னு என்ன திருட்டு? ஜெயலலிதாங்கிற ஒரு பெண்மணி அவர் இருந்த வீட்டிலே திருட்டு நடந்திருக்குங்க, ஒரு மிகப்பெரிய முதலமைச்சர் வீட்டில். அப்படிப்பட்ட ஆட்சியை கொடுத்துட்டு நான் வந்து திருட்டை எல்லாம் தடுக்க போகிறேன்னு சொன்னா திமுக ஆட்சி அமைத்தால் நடவடிக்கை எடுக்கப்படும், குற்றவாளிகள் கைது செய்யப்படுவாங்க சொன்னீங்களே, ஏன் மௌனம் காக்குறீங்க? இல்ல தூக்கப்பட்ட போலீஸ் 4 வருஷம் கண்டுபிடிக்க முடியலையா? திராவிட போலீஸ்னால கண்டுபிடிக்க முடியலையா? பேசலாம். இல்ல, இந்த திருட்டுக்கு காரணம் யார் அதை சொல்லுங்க. நான் ஆட்சி காலத்தில் இருந்த போது நான் என்ன கேட்குறேங்க, இது தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அது யார் காலத்துலங்க நடந்துச்சு? நான் வந்து டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் சொன்னவர் தான் எடப்பாடி பழனிசாமி. இவர் திருட்டை பத்தியோ அல்லது உருட்டை பத்தியோ பேசுவதற்கு ஏதாவது தகுதி உண்டா? நம்ம பேசலாம். நான் என்ன சொல்றேன், இல்ல டிவியை பார்த்து ஒரு கொலை நடந்து, அதாவது தன்னுடைய போலீஸ் சுடுதுங்க,
13 பேரை வாயிலே நம்ம அது நிறைய பேசியிருக்கோம். சும்மா நம்ம நிறைய பேசியிருக்கோம். நம்ம இந்த தலைப்புக்குள்ள அதை வந்துடலாம். பற்றி சும்மா நம்ம பேசலாம். இதுக்கு பேர் தான் உருட்டு. இல்ல மணிகண்டன் பேசலாம். நீங்க மணிகண்டன் பேசுறதா பேசலாம். விட்டு மணிகண்டன் 13 பேசலாம். பேர்களை ஐயா, கொன்னது நீங்க. ஐயா நான் கேட்கறது 2 வாக்குறுதி மரியாதை ஐயா 13 உயிர்கள் கொல்லப்பட்ட போது நாங்க டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டான்னு சொன்ன இந்த நபர் எப்படி திருட்டையோ அல்லது உருட்டையோ தடுக்க முடியும்னு சொல்றேன். அதுக்கு என்ன கேப்பபிலிட்டி இருக்குது? சுமன், அடிப்படை தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அருணா ஜெகதீசனின் அந்த ஆணையம் அளித்த பரிந்துரை என்ன ஆனதுன்ற கேள்வி அதன் மீது இருக்கு. நீங்க அது போனீங்கன்னா அந்த ஒரு கேள்வி அதுல வரும். ஆமா, சரியா? குறிப்பிட்ட தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அருணா நீதியரசர் அருணா ஜெகதீசனின் ஆணையம் அமைத்த பரிந்துரை என்ன ஆனதுன்ற கேள்வி அதுல இருக்கு. அதான் சார், அதன் மீது ஏன் இந்த அரசு நடவடிக்கை எடுக்கல அந்த கேள்வி இருக்கு. புரிஞ்சுக்கங்க. நீங்க மீண்டும் மீண்டும் அந்த ஆட்சியை குற்றம் சொல்லிட்டு இந்த ஆட்சி நீங்க வந்து இப்படி பேசக்கூடாது. இல்ல ரெண்டு அரசு இருக்குங்க, 2 பேர் இருக்காங்க. நாங்க ஓர் அணியில் தமிழ்நாடு நின்று தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய பிரச்சனைகளை, அதாவது தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசால் நிகழக்கூடிய பிரச்சனைகளை தடுத்து நிறுத்துவோம். இப்போ தலைப்போட 2வது பகுதி என்ன? ஓர் அணியில் தமிழ்நாடு தானே. ஓர் அணியில் தமிழ்நாடு நின்று இங்க கொடுக்கப்படாத பணத்தை எல்லாம் எப்படி பார்க்கிறார்கள் இப்ப இருக்கிற நெருக்கடிக்கு மத்தியில் ஒன்றும் இல்லைங்க. கடந்த வாரம் முதற்கொண்டு 4-5 விபத்துக்கள் இந்த ரயில்வே துறையில் ஏற்பட்டிருக்குது. இந்த ரயில்வே துறைக்கு ஒதுக்கப்பட வேண்டிய 2 லட்சம் பணியிடங்கள் இன்னும் நிரப்பப்படவில்லைன்னு இவர் ராகுல் காந்தி சொல்றாரு. இப்படி இல்ல இது எதையுமே செய்யாம தண்டவாளத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல 5 லட்சம் வேலைவாய்ப்புகள் உறுதி செய்யப்படும்னு இந்த தேர்தல் வாக்குறுதி சொல்லி அதை கேட்கும் போது நீங்க மீண்டும் ரயில்வே துறைக்கு போறீங்க, மத்திய அரசு போறீங்க, எங்கெங்கோ போறீங்க. இல்ல இப்ப 16 பேசலாம். நம்ம சுமன் பேசலாம்.